வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து சாந்தாவுடன், சேலத்திலிருந்து ஐஸ்வர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையை ரத்து செய்ய கோரிக்கை. சசிகலா சீராய்வு மனு மீது இன்று விசாரணை இல்லை என அறிவித்தது உச்சநீதிமன்றம். பேரறிவாளனுக்கு பேரோல் வழங்க சட்டத்தில் இடம் உள்ளது என்கிறார் சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம். முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் எனவும் நம்பிக்கை. அமைச்சர் விஜயபாஸ்கரின் கல்குவாரிக்கு சீல் வைக்கப்பட்ட விவகாரம். நிலப்பதிவாளர் பணியிட மாற்றம். தினகரனுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்தால் பதவியை இழக்க நேரிடும். அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எம்எல்ஏ வெற்றிவேல் எச்சரிக்கை. அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்து வருகிறது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எய்ம்ஸ் அமைக்கும் இடம் குறித்து தேர்வு செய்ய துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை தேர்வு செய்து அறிவிக்க இன்னும் எத்தனை நாள் என்றும் எந்த இடத்தில் அமைய உள்ளது என்பது குறித்து மத்திய அரசிடம் கேட்டு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார். மேலும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோரை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதனை எதிர்த்து கர்நாடக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா, இளவரசி சுதாகரனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதையடுத்து சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தங்களுக்கு அளித்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக்கோரி சசிகலா உள்ளிட்டோர் கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இம்மனு மீதான விசாரணை இன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. நீதிபதி பினாகி சந்திரகோஷ் ஓய்வு பெற்றுவிட்டதால் நீதிபதிகள் அமிர்தவராய், நாரிமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த சீராய்வு மனுவை விசாரிக்க உள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் சசிகலா உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீது இன்று விசாரணை நடைபெறாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பேரறிவாளனுக்கு பேரோல் வழங்க சட்டத்தில் இடம் இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சிப் பணிகள் மற்றும் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று நடந்த மீட்டிங்கு சாதாரண எப்பயுமே தலைமுறையில் முதலமைச்சர் வந்தார் வரை இருந்தபோது கட்சியினுடைய பணிகளை பற்றியும் ஆட்சி நிறைவேற்ற திட்டங்களை பற்றியும் பேசியிருக்கோம் சார். இது ஒரு சாதாரண கூட்டம் தான், எந்த வித முக்கியத்துவமும் இல்லை, சாதாரண கூட்டம் தான் சார். இல்லை சார், இந்த இப்போ பேரறிவாளன் இது தொடர்பாக மீண்டும் அடுத்த கட்டமாக சொல்றதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ பேரறிவாளன் விடுமுறை கொடுப்பதில் சட்டத்தில் இடம் இருக்கிறது.
அது முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். சிங்கவாசல் பகுதியில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த விவகாரம், குட்கா விவகாரம் உள்ளிட்டவைகளில் சிக்கிய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு, அலுவலகங்களில் சோதனை செய்த வருமான வரித்துறையினர் நேற்று அதிரடியாக அவரது சொத்துக்களை முடக்கினர். இதைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருவெங்கை வாசலில் உள்ள அமைச்சரின் கல்குவாரிக்கு மாவட்ட நிலப்பதிவாளர் சசிகலா தலைமையில் அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்நிலையில் உடனடியாக குவாரிக்கு சீல் வைத்த நிலப்பதிவாளர் சசிகலா விருதுநகர் மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விவகாரத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களையும் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொத்துக்களை வருமான வரித்துறையினர் முடக்கியதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைச்சர் என்பவர் அன்றாடம் கோட்டைக்கு வந்து மக்களை நேரில் சந்தித்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அமைச்சர் விஜயபாஸ்கரோ வருமான வரித்துறை விசாரணைக்கு ஆஜராவது, வழக்கிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள செல்வாக்கு படைத்தவர்களை சந்தித்து கெஞ்சுவது போன்ற பணிகளை செய்வதற்கு மட்டுமே நேரம் சரியாக இருக்கிறது என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பட்டியலிட முடியாத அளவுக்கு விஜயபாஸ்கர் மீது புகார்கள் உள்ளதால் அவர் இனியும் பதவியில் நீடிக்க கூடாது என்றும் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து விஜயபாஸ்கர் விலக வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவில் இருந்து பிரிந்த 2 அணிகளும் கூடிய விரைவில் இணையும் என அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கம் வகிக்கும் அதிமுக அம்மானியும், OPS அங்கம் வகிக்கும் அதிமுக புரட்சித் தலைவி அணியும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாற தனித்தனியாக கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் இன்று மதியம் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், பன்னீர்செல்வம் தங்களுடன் கூடிய விரைவில் இணைவார் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அவர் தினகரன் ஆதரவு MLA வெற்றிவேல் காங்கிரஸ் கலாச்சாரத்தை அதிமுகவில் உட்புகுத்த பார்க்கிறார் என குற்றம் சாட்டினார். கட்சி தலைமையை பற்றி தவறாக பேசினால் அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும் என தினகரன் ஆதரவு MLA வெற்றிவேல் தற்போதைய தமிழக அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சர் பதவியும் விரைவில் இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன். எந்த அடிப்படையில் சார் அதை சொல்றீங்க? இழக்க நேரிடும் பொதுச் செயலாளர் நினைச்சா இழக்க நேரிடும், துணை பொதுச் செயலாளர் நினைச்சா இழக்க நேரிடும். ஆட்சிக்கு எடப்பாடி தலைவர், எடப்பாடிக்கே பொதுச் செயலாளர் சின்னமா தான். இது கூட பேசிக் நாலேஜ் இல்லாத பக்கத்தில் டிகிரி போட்டிருந்தால என்ன பிரயோஜனம்? அப்போ அமைச்சரவையில் மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க என்ன நடக்குன்னு. அதெல்லாம் ஏசியத்துக்கெல்லாம் பதிலே கிடையாது. இதே போன்று தொடர்ந்தாருன்னா அவர் கட்சி பதவியும் போயிடும், கொடியும் போயிடும். நிபந்தனைகளுக்காக மட்டுமே 2 அணிகளின் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியராஜன் தெரிவித்தார். சென்னை அடுத்த ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குளங்கள் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியராஜன், பட்டாபிராம் பகுதியில் அமைந்துள்ள சுண்ணாம்பு குளம் மற்றும் JP எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள தாமரை குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சேக்காடு பகுதியில் கல்லூரி அருகே செயல்பட்டு வந்த மதுபான கடையை மூடக்கோரி மனு அளித்ததன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், அணியின் இணைவது குறித்தான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை தொடரும் எனவும், நிபந்தனைகளுக்காக மட்டுமே 2 அணிகள் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்கள் பங்களிப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. குளத்தை தூர்வாரும் வேலை கேளுங்க. சரி, 2 அணிகள் இணைப்பு விரைவில் சாத்தியம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிபந்தனைகள் OPS விதித்திருக்கிற 2 நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்றும் பட்சத்தில், ஏன்னா நேற்று அவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க, அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் எங்கள் நிபந்தனைகள் முக்கிய ஒரு நிபந்தனையை அவர்கள் நிறைவேற்றும் ஒரு போக்கு தெரிகிறது. அது EPS அவர்கள், முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக அவர்களை சொல்லும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு கதவு திறக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது நடந்தால் 2 அணிகளும் அண்ணன் OPS தலைமையில் இணையும் பொழுது தமிழகத்துக்கு நல்லது நான் சொல்லியிருக்கேன். அதுதான் என்னுடைய கருத்து.
நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருந்தும் மத்திய அரசு எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த நிபந்தனையும் இல்லாமல் தமிழக MP MLAக்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்துள்ளனர் என்றும், சிலிண்டர் மானியம் ரத்து செய்யப்பட்டதால் இந்தியாவில் உள்ள அனைத்து தாய்மார்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு இதில் கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்க. சிலிண்டர் மானிய ரத்து, இப்போ ரேஷன் கடைகளில் பொருட்கள்லாம் ரத்து பண்ணுறாங்க. பல்வேறு நிபந்தனைகள் மூலமாக பெரும்பாலானவர்களுக்கு ரேஷன் கடைகளில் உணவுப் பொருள் கிடைக்காம போகுது. மொத்தத்தில் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு வரிச்சுமையை கூட்டி மக்கள் பாதிக்கப்படுற திட்டங்களாக தான் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுகிறது. இதுக்கு பூரா தமிழ்நாடு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாலே ஒரு பலவீனமான அரசாங்கமாக உடைந்து கிடக்கிற கட்சியாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த ஆட்சி எதையும் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கண்டிப்பாக நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தந்தே ஆக வேண்டும். தமிழ்நாடு அரசு பெற்றே ஆக வேண்டும். வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண் இணைத்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்ற அறிவிப்பு விரைவில் வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருமான வரி, தொழில் வரி செலுத்தும் குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள பெரு விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது என்று நேற்று முன்தினம் அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் தமிழக அரசுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்பதால் வழக்கம் போல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்தார். இந்நிலையில் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறையின் உயரதிகாரி கூறுகையில், தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளில் ஆதார் கார்டு எண் இணைக்கும் பணி நடைபெற்றது. மேலும் ஆதார் எண் அடிப்படையில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று கூறியுள்ள அவர், ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே ரேஷனில் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியாகும் என்றும், ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் அது போலி கார்டுகளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு ரத்து செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் பொது விநியோக திட்டத்தை முடக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேஸ் மானியம் ரத்து மற்றும் ரேஷன் பொருட்களுக்கு தடை உள்ளிட்ட விவகாரங்களில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பொது விநியோக திட்டத்தை ரத்து செய்யக்கூடிய வகையில், அதை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு தலையிடுகிறது. சமையல் எரிவாயு மானியத்தை ரத்து செய்வதாக இருந்தாலும், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்று உணவு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வந்து யார் யாருக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் உணவுப் பொருட்களையோ மளிகை பொருட்களையோ இலவசமாகவோ மானிய விலையிலோ தர வேண்டும் என்பதை மத்திய அரசே தீர்மானிக்கிறது. ஆக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில், ஒத்துழைக்கக்கூடிய வகையில் இந்த பொது விநியோக திட்டத்தை முற்றிலும் ஒழிக்கிற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. 2வது நாளாக தொடரும் பெப்சி திரைத்துறையின் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தயாரிப்பாளர்கள் தங்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வலியுறுத்தி பெப்சி ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு ஊழியர்கள் இல்லாமல் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது. இதனிடையே போராட்டத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில், தயாரிப்பாளர்கள் சங்கமும் பெப்சி சம்மேளனமும் கலந்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வட தமிழகத்திலிருந்து தென் தமிழகம் வரை காற்று மண்டலத்தின் கிழக்கு அடுக்கு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் அநேக இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்துள்ளதாகவும்,
அதிகபட்சமாக மதுராந்தகத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் மழை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு விழாவாக தமிழக மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை சரியாக பெய்யாததாலும் காவிரியில் நீர்வரத்து இல்லாததாலும் காவிரி கரையோர பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம் வெகுவாக குறைந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அம்மாநில அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீர்வரத்து அதிகரித்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்தது. இதனையடுத்து நாளை ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு வழக்கத்துக்கு மாறாக மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின பெண்கள் பாரம்பரிய பாடல்களை பாடி நெல் நடவு பணிகளை தொடங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன் கனமழை பெய்தது. தற்போது அவ்வப்போது மழை பெய்து வருவதால் விவசாயிகள் தங்களது பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நாளை ஆடி மாதம் துவங்கும் நிலையில் கூடலூரில் உள்ள பழங்குடியின பெண்கள் பாடல்களை பாடியும் நடனமாடியும் நெல் நடவு பணிகளை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் மற்ற விவசாயிகளிடம் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் தனியார் ஹோட்டலுக்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே சுற்றுலா பயணிகள் அதிக அளவு தங்கும் அளவுக்கு ஹோட்டல்கள் உள்ளன. இந்நிலையில் டான்சி என்ற ஹோட்டலுக்கு மர்ம நபர்கள் கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் மிரட்டல் வந்ததை அடுத்து ஹோட்டலுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அருகே ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் கவனிப்பாரின்றி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆசாரிப்பள்ளம் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நோயாளிகள் உள் மற்றும் வெளி நோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். ஒவ்வொரு நோயாளிகளும் தனித்தனி பிரிவுகளுக்கு அமைக்கப்பட்டது. அதற்கான சிறப்பு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தின் தலையில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் முதியவர் ஒருவர் கவனிப்பாரின்றி வெட்ட வெளியில் கிடந்தார். உயிருக்கு போராடி வரும் முதியவருக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குமாரபாளையம் பகுதிகளில் போக்குவரத்தை சீர் செய்ய போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் திமுகவினர் போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். அப்பகுதியில் சுமார் 7 தனியார் கல்லூரிகள், 10க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள், சுமார் 20க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் செயல்படுகின்றன. இதன் காரணமாக தினசரி 100க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி, கல்லூரி வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் செல்ல வேண்டி உள்ளதால் தினசரி காலை 8 மணி முதல் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. இதனை தவிர்க்க போதிய அளவு போக்குவரத்து போலீசாரை நியமிக்குமாறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. இதுபற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முன்மொழித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் சேகர் தலைமையில் திமுகவினர் சாலை போக்குவரத்து சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். போக்குவரத்தை சீர் செய்ய போதிய அளவு காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று திமுகவினர் கோரிக்கை விடுத்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன.
நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.